மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனாலும் குழந்தை பொறக்கலையா? என்ன கஷ்டம்? என்ன ஏதுன்னே உங்களுக்கு புரியலையா? எத்தனையோ ஃபெர்டிலிட்டி சென்டர் போனதுக்கு அப்புறமும் எங்களுக்கு எதுவும் தெரியல. இல்ல ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போலனாலும் 2 பேருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் எங்களுக்கு இன்னும் கன்சீவ் ஆகல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 2 பேருமே பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறதும், அதுக்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தூங்குற இடம், அதாவது நீங்க எங்க தூங்குறீங்களோ அந்த இடத்த ரொம்ப ஹீட்டா வச்சுக்கிறீங்க. நல்லா பெட் எல்லாம் போட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், உங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டடா இருக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி பண்றீங்க. அதுக்கு பதிலா இலவம் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு உங்க உடம்புல ஹீட் ஆகுறது குறையும். அதுக்கப்புறம் ஏசிலே ஃபுல்லா இருக்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசில இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரே இடத்துலயே உட்காந்துருக்கீங்க. ஒரே இடத்துலயே உட்காந்துட்டு லேப்டாப்லயே நீங்க வேலை பாக்குறீங்க. உங்க நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படி இருந்தா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை நம்ம தடுக்கணும்ல. அது ஒரு காரணமா வச்சுட்டு இது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நம்மளால ஏத்துக்க முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஒர்க் பண்றீங்களா, எழுந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 hours ஒன்ஸ் எந்திரிச்சு ஃப்ரீயா கொஞ்ச நேரம் நடந்துட்டு வாங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்க பிளட் ஃப்ளோ சரியா இருக்கும், உங்களுடைய பாடி ஹீட்டும் மெயின்டைன் ஆகும். ஏசி உள்ளே இல்லாம கொஞ்சம் வெளியில இருக்கிற வெளி காத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகுங்க. அதே மாதிரி இப்ப நீங்க தானும் இப்ப ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதனால கன்சீவ் ஆகலன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஏதானும் ஒண்ணு பண்றீங்கல்ல, அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஏத்துக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும், தியானம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா, ஐயோ டைம் ஆச்சு, இந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கணுமே அப்படின்னு யோசிக்காம, உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணும்போது என்னன்னா, ஒரு அலாரம் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க இன்னொரு 5 நிமிஷம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க உங்க மைண்ட்லயே கால்குலேட் பண்ணாம ஒரு அலாரத்தை செட் பண்ணி விட்டு நீங்க மட்டும் கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணி உங்க பாடியை நீங்க கூலா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க இன்ஃபர்டிலிட்டி தாக்காம நீங்க பாத்துக்கலாம். இன்ஃபர்டிலிட்டியால சஃபர் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பை வியூவர்ஸ்.